சென்னல் முத்து, காட்டானை கோட்டு முத்து, மன்னமுத்து, பார்க்கடலில் வாழுகின்ற ஒரு சங்கு முத்து, பொற்குடியில் முற்குடியில் உள் மாங்கல், சொறி, கரப்பன், எச்சிருப்பை, துடை வாழை, இரத்த கண்டை, பேமுசிப்பை, மண்டைகளை வெடிக்கும் முத்து, வாழ்நாளை அளிக்கும் முத்து. இப்படி அம்பிகையாள் முத்துவரம் கேட்டவுடனே பகவான் என்ன செய்கிறாள்? 8 ஸ்ரீகளை அழைத்து முத்துவரம் கொடுக்கின்றார். எப்படி கொடுக்கிறாள்? எப்படி கோட்டை தாண்டி இருந்தார் ஆதிநல சிவனார், கோட்டை தாண்டி இருந்தார் ஆதிநல சிவபெருமான், கோட்டை தாண்டி இருந்தார் பகவான் சிவனார், கோட்டை தாண்டி இருந்தார் ஆதிநல பகவான். இந்த அம்மாள் சிவனாரை அணிதொழுது முத்து வர்ணம் ஏற்றுக்கொண்டாள். பெரிய கல்கோட்டை, என்ன கோட்டை? பெரிய ஒரு கல்கோட்டை. கல்கோட்டை தாங்கிறது, கடை மாறி முத்தளந்தார். பகவான் எப்படி முத்தளக்கிறார்? கனல் மாறி முத்தளந்தார். வர்ணம் வைத்த பெட்டி அப்படின்னா சாய பெட்டி. முத்துகளை முத்தாரமை கையிலே கொடுத்தார். சிவன் ஸ்தலத்தில முத்துகளை முத்தாரமை கையிலே கொடுத்தார், அள்ளி கொடுக்கின்றார். அம்மாள் பராசக்தியானவள் பரிசோதிக்க வேண்டும் என்று அதிலே ஒரு முத்து எடுத்தாள். என்ன எடுத்துட்டா? அதிலே ஒரு முடி முத்தை எடுத்தாள். இஸ்தலமதிலே முத்தை யாருக்கு மேலே இடலாம்? தேவாதி தேவர்கள் எல்லாம் நடுங்கினார்கள், பேடித்தார்கள். ஆமா, பயந்தார்கள். ஐயோ, தாயானவள் ஒரு முடி முத்தை எடுத்து வீச போகின்றாளே. ஐயா, ஸ்தலத்திலே சித்தர்கள் பேடித்தார்கள், ஞானிகள் பேடித்தார்கள். ஞானிகள் பயந்தார்கள், எல்லோரும் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மையார் அவள் முத்தெடுத்து யாருக்கு மேல போட போகிறாள்? யாருக்கு மேல? ஐயா, ஆதி பராசக்தி அம்பிகைக்கு மேல போடலாமா? பெண் பாவம் பொல்லாதது ஐயா, வேண்டவே வேண்டாம். இந்த முத்தாரமை தேவியானவள் யாருக்கு மேலே முத்திடுகிறாள்? யாருக்கு மேலே? யாருக்கு மேலே முத்தெடுத்து போடுகிறாள்? அவர்கள் ஒருபடி முத்தை எடுத்து அப்படியே தூக்கி இடைகிறாள். முத்தாரது அந்த சலமதிலே வருகிறதா? எந்த சலம்? முத்தாரது வருகிறது. கைலாச மலை சிவனாருடைய திருமேனியில் வந்து விழுந்தது. ஐயோ, சிவனார் திருமேனி விழுந்தவுடனே ஐயோ பகவான் அந்த இடத்திலே கரைந்து அழுகின்றார். தலவாளை இலையிட்டார்கள். ஆமாம், பகவானை அதை கிடைத்தார்கள். பகவான் எப்படி இருக்கிறார்? எப்படி அழகாக சிவபெருமான் அந்த இடத்துல கரைந்தெழுகிறார். எப்படி? அம்மாள் முத்தாரமை தேவியானவள் அசகால 8 பேர்கள் முத்தை போட்டவுடனே அம்பியார் எப்படி இருக்கிறாள்? எப்படி பார்க்க வேண்டாம்? ஆமாண்ணே,
அந்த ஸ்தலத்திலே சிவன் எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கின்றார் ஐயா? பொன்னான மேனி எல்லாம் உன்பத்து போனதல்லோ போனதல்லோ உன்பத்து போனதல்லோ போனதல்லோ பொன்னான மேனியெல்லாம் 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 உன்னாகி போனதையா போனதையா உன்னாகி போனதையா போனதையா பொன்னான மேனியெல்லாம் 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 உன்னாகி போனதல்லோ போனதல்லோ சிவனா உன்னாகி போனதையா போனதையா மண்ணுலகில் ஆள வந்தான் ஆள வந்தாய் மண்ணுலகில் ஆள வந்தான் ஆள வந்தான் அரணாலும் மீறி எல்லாம் ஐயா அரணாலும் மீறி எல்லாம் மண்ணுலகை ஆள்பவன் தான் ஆள்பவன் தான் ஆள்பவன் தான் ஐயாவும் மேனியெல்லாம் முன்னாலே ஐயாவும் மேனியெல்லாம் முன்னாலே பொன்னான மேனியெல்லாம் மேனியெல்லாம் சிவனா மேனியெல்லாம் முன்னாகி போனதையா போனதையா உன்னாகி போனதையா போனதையா இந்த பகவானுடைய திருமேனி எல்லாம் எப்படி இருக்கிறது? சிவனாருடைய மேல் எப்படி இருக்கிறது? இந்த பகவான் அம்மாள் அம்பிகையால் முத்துவனத்தை போட்டு விட்டாளே, ஐயோ அந்த ஸ்தலமதிலே பகவானுடைய சிவபெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கிறதா? மேனியெல்லாம் அவனுடைய நடுக்கமாகிவிட்டது. சிவனுடைய கண்கள் சிவந்தது. கண்கள் சிவந்ததையா. அதோ பகவானை தலவாழை இலையிலே கிடைத்திருக்கிறார்கள். என்ன நோயெல்லாம் வருகிறது பாருங்கள். என்ன நோய்கள் எல்லாம் பகவானுக்கு எப்பேற்பட்ட நோயெல்லாம் வருகிறதா? எப்படி? தலையதிலே விழுந்த முத்தால் தலைவலியாய் நோய் வருமா? தலையதிலே விழுந்த முத்தால் தலைவலிதான் நோய் வருமா? கண்களிலே விழுந்த முத்தால் கண்பிழவை நோய் வருமா? கழுத்ததிலே விழுந்த முத்தால் கண்ட மாலை நோய் வருமா? மார்கதியிலே விழுந்த முத்தாள் விழுந்த முத்தாள் விழுந்த முத்தாள் விழுந்த முத்தாள் மார்கழவை நோய் வருமா? பார்வதியிலே விழுந்த முத்தால் விழுந்த முத்தாள் மார்பிளவை நோய் வருமா? விழுந்த முத்தாள்